இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சசிகலா அணி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். டெல்லி போலீஸ்ல பிடிபட்டிருக்க ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு தொகையை இரட்டை இலை சின்னத்துக்காக சசிகலா அணி மூலமாக கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இவ்வளோ பணம் என் கையில் இருக்கு அப்படின்லாம் தகவல் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன? தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தலை குனிவை அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய ஒரு ஜனநாயக நடைமுறைக்கே ஒரு மிகப்பெரிய சவாலை இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது அனைத்து வாக்காளர்களுக்கும் பணம் பட்டுவாடா செய்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்தார்கள். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு பழி சுமத்துகிற வகையிலே அவர்களது நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி அறிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தெரியும், நிச்சயமாக அவர்கள் இந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு களங்கம். இதுதான் அவங்களுடைய மோடாஸ் ஆப்பரண்டி. அவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் நேர்மையற்ற முறையிலே செய்வார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆகியிருக்கிறது. நிச்சயமாக அதை விசாரிக்கக்கூடிய புலன் விசாரணை செய்கின்ற அதிகாரிகளும் ஏஜென்சியும் தேர்தல் ஆணையமும் மிக ஒரு கடுமையான வலிமையான நடவடிக்கைகளை திருமதி சசிகலா அவர்கள் மீதும் திரு தினகரன் அவர்கள் மீதும் எடுக்க வேண்டும். இப்பொழுதாவது அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிற மீதி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்களோடு தொடர்ந்து இருப்பது இவர்களுக்கும் களங்கத்தை உண்டாக்கும். அவர்கள் ஒரு நல்ல முடிவையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது ஏற்கனவே பார்த்தோம், வருமான வரித்துறை சோதனையிலும் ஏகப்பட்ட பணம் பிடிபட்டது. ஆர்கே நகர் தேர்தலையும் பணபலம் அதிகமாக பிரயோகப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தேர்தலையே ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா விஷயத்திலையும் பணம் என்றே மிகவும் முக்கியமான விஷயமாக அரசியலில் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் ஜனநாயக நடைமுறைகளில் நம்பிக்கை இல்லாதவர்கள், மக்களின் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஒரு வெவ்வேறு புரோக்கர்கள் மூலமாகவே எதையும் சாதித்து விட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இதற்கு ஒரு தகுந்த பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பார்கள்.